திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார். ஓம் நம சிவாய. இன்னைக்கு பதிவில் திருவாசகம் கீர்த்தி திருவகவல் பாடலோட பொருள் விளக்கத்தை பத்தி தான் பார்க்க போறோம். பாண்டூர் தன்னில் ஈண்ட இருந்தும், அதாவது மகாபாரத யுத்தம் முடிஞ்சதும் காந்தாரி தன்னோட 100 பிள்ளைகளை இழந்த சோகத்துல இருக்கிறா. பாண்டவர்களுக்கு ஒரு சாபமும் போடுறா. நீங்க பாண்டு என்ற நோயால அவதிப்படுவீங்க அப்படின்னு. இதனால மனம் வருந்திய பாண்டவர்கள் கிருஷ்ணர் கிட்ட இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே கிருஷ்ணர் காவிரி கரையில இருக்கிற ஆதி வைத்தியநாதர் சிவலிங்கத்தை வழிபடுங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே பாண்டவர்களும் தெற்கு நோக்கி பயணம் செய்து மயிலாடுதுறை அருகே வந்தபோது அவங்களுக்கு அந்த நோயோட தாக்கம் அதிகமாகி எழுந்து நிற்க கூட முடியல. உடனே அவங்க கிருஷ்ணரை மனமுருக வழிபடுறாங்க. உடனே கிருஷ்ணரும் மகாவிஷ்ணுவா அவர்களுக்கு காட்சியளித்து இங்கதான் சிவலிங்கம் இருக்கு அப்படின்னு சொல்ல அவங்களும் அதை கண்டுபிடிச்சு அந்த சிவலிங்கத்துக்கு 45 நாட்கள் பூஜை செஞ்சு வழிபடுறாங்க. பாண்டவர்கள் வந்து வழிபட்டதுனாலதான் இந்த ஊருக்கு பாண்டூர் என்ற பெயரே வந்துச்சு. இதைத்தான் மாணிக்கவாசகர் திருவாசகம் கீர்த்தி திருவகவல்ல பாண்டூர் தன்னில் ஈண்ட இருந்தும் அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருக்காரு. அடுத்து தேவூர் தென்பால் திகழ்த்திரு தீவில் கோவார் கோலம் கொண்ட கொள்கையும் அப்படின்னு மாணிக்கவாசகர் பாடியிருக்கார். நாகப்பட்டினம் மாவட்டத்துல தேவூர் என்ற ஊர்ல இறைவன் பேரழகு கொண்ட திருக்கோல காட்சியை தந்தாராம். இந்த தலத்தை இந்திரன் போன்ற தேவர்கள் வழிபட்டதுனால இத்தலத்துக்கு தேவூர் அப்படின்னு பேர் வந்துச்சாம். இங்குள்ள மூலவர் தேவபுரீஸ்வரர், இறைவி மதுரபாஷினி. இழந்த செல்வத்தை மீட்டு தருபவர் தான் இந்த தேவபுரீஸ்வரர். ஒரு முறை ராவணன் குபேரன் கூட போர் செஞ்சு குபேரனுடைய சங்கநிதி பதுமநிதி என்ற 2 செல்வ கலசங்களை எடுத்துட்டு போயிடுறாரு. அதனால குபேரன் என்ற ஸ்தானத்தையே இழந்த குபேரன் தேவூர் தலத்தில் உள்ள இறைவனை செந்தாமரை பூக்களால அர்ச்சித்து வழிபடுறாரு. இத்தலத்து இறைவன் அருளால அந்த கலசங்களையும் பெற்று குபேர பட்டத்தையும் பெறார். குபேரனுக்கு பட்டம் வழங்க